ராகுல் காந்திக்கு எதிராக இந்தி கூட்டணி தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அக்கூட்டணி முறியும் நிலை ஏற்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலிலும் இந்தி கூட்டணி பின்னடைவை சந்தித்தது. அதேவேளையில் மேற்குவங்க இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணியை தலைமை ஏற்று நடத்த தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதனால் ராகுல் காந்தியின் தலைமைத்துவம் மீது கேள்வி எழுந்த நிலையில் மம்தா பானர்ஜிக்கு இந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் வெளிப்படையான ஆதரவை அளித்துள்ளார். இதேபோல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் இந்தி கூட்டணியை வழிநடத்த மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் அதிருப்தி அடைந்த காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தேசிய தலைவராக உருவெடுக்க முயற்சிப்பதாக அவரை விமர்சித்தது. இதன் காரணமாக இந்தி கூட்டணி முறியும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர்.